வணக்கம் அன்பர்களே. தென்னாங்கூர் வந்தவாசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தென்னாங்கூர் ஊரின் பெயர் தெரியாமல் இருக்காது. இங்குள்ள பெருமாள் கோவில் தனித்துவமான கோவில்னே சொல்லலாம். வந்தவாசியில் இருந்து 10 கிலோமீட்டரிலும் காஞ்சிபுரத்திலிருந்து 35 கிலோமீட்டரிலும் தென்னாங்கூர் கிராமம் உள்ளது. பிரம்மாண்டமான கோபுரத்துடன் அமைந்துள்ள பெருமாள் கோவிலை பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும். தென்னாங்கூரில் குருஜி ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் என்பவர் பிறந்தார். இவர் தென்னாங்கூரில் ஒரு ஆசிரமத்தை உருவாக்கினார். அதேபோல் ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டுரங்கன் சுவாமி கோவிலையும் நிறுவினார். இந்த திருக்கோயிலில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஒரிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் ஆலயம் போன்று 120 அடி உயரத்தில் இந்த கோயிலின் கோபுரம் அமைந்துள்ளது. அதன் மேல் தங்க கலசம், காவி கொடி பறக்கும். கோவிலின் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. 16 கால் மண்டபம் உள்ளது. அதில் கருடாழ்வார் வீற்றிருக்கிறார். அடுத்து மகா மண்டபத்தில் நுழைந்தவுடன் சொர்க்கத்தில் நுழைந்தது போன்ற உணர்வு ஏற்படும். மகா மண்டபத்தை அடுத்து ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமிகள் 12 அடியில் பிரம்மாண்டமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். பாண்டுரங்க சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி ஏழுமலையான் போன்றும் பத்மாவதி தாயார் கோலத்துடனும் திவ்ய தம்பதிகளாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஒவ்வொரு புரட்டாசி சனி அன்று மாலையில் பிரம்மாண்டமான கருட சேவையும் நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி அன்று 12 அடியில் பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கும் பாண்டுரங்க சுவாமிகள் திருப்பார்கடலில் ஆனந்த சயன கோலத்தில் பக்தர்களுக்கு அருளிக்கிறார். பாண்டுரங்க சுவாமிகளை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு துளசி, சந்தனம் ஆகியவை பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆண்கள் சட்டையை கழட்டிவிட்டு சுவாமியை தரிசிப்பது சம்பிரதாயமாக உள்ளது. ஆலயத்தின் உட்புறம் மகா மண்டபத்தில் கிருஷ்ணருடைய ராஜலீலைகள் அனைத்தும் தஞ்சாவூர் சித்திரபாணியில் இருப்பது தனிச்சிறப்பு. இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக தமால விருட்சம் அமையப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் இந்த மரத்தின் அடியில்தான் புல்லாங்குழல் வாசித்து அதில் ராதை தேவியார் மயங்கியதாக புராணங்கள் கூறுகிறது. வட மாநிலத்தில் உள்ள இந்த மரம் தென்னாட்டில் தென்னாங்கூரில் தான் உள்ளது என்கிறார்கள். இந்த மரத்தை சுற்றி வந்து பாண்டுரங்கனை தரிசித்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, உத்தியோக உயர்வு, வியாபார விருத்தி, குழந்தைகளின் கல்வி மேம்படும் என்பது ஐதீகம். தென்னாங்கூரில் பாண்டுரங்க சுவாமிகள் கோயிலுக்கு எதிரில் உள்ள ஸ்ரீமடத்தில் ஹரிதாஸ்கிரி சுவாமிகளின் குருநாதர் ஞானாந்தகிரி சுவாமிகளுக்கு தனியாக ஆலயமும் உள்ளது. அதேபோல் தென்னாங்கூரிலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் உள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் இந்த தென்னாங்கூரில்தான் பிறந்தார் என்ற ஐதீகமும் உண்டு. அது மட்டுமல்லாது நவக்கிரகங்கள் தங்களது மனைவிகளுடன் இருக்கக்கூடிய சன்னதியும் தென்னாங்கூரில்தான் உள்ளது. தென்னாங்கூர் பாண்டுரங்க கோவில் அறக்கட்டளை மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது.